ஏப்பா ஏய் நீங்களாம் மனுஷங்களாயா? ஒரு நாள் நிம்மதியா இருக்க விடுறீங்களா நீங்க? 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி உடையுது, திமுக வந்து காங்கிரஸ் வச்சு செய்யுது, அசிங்கப்படுத்துது, மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க கூட்டணியை கிழிஞ்சு தொங்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதை எல்லாத்தையும் எப்படியோ முட்டி மோதி தேமுதிகவை நாங்க மன்றாடி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து செட் பண்ணி இப்ப தாண்டா கண்ணு பளிச்சுன்னு தெரியுது, பாசிட்டிவ் வைப் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பாசிட்டிவ் பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் கால் மேலே கால் போட்டுட்டு ஜெயிக்க போகிறோம், நாங்கள் இப்போ எலெக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்படி ஆரம்பிக்கும் போது, தம்பி தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு திரும்பி பார்க்க சொல்கிறீங்க. பார்த்தா உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு, எஃப்ஐஆர் வந்து நேரு அவர்கள் மேலே போட வேண்டும். அதாவதுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், ஞாபகம் இருக்குதா? ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது, இந்த ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் பாருங்க பல பேர் வந்து உள்ளதான் இருப்பாங்க. நம்ம ஓட்டு கேட்டு மக்களை சந்திக்க போகும்போது, எலெக்ஷன் வேலை பார்க்க போகும்போது ஃப்ரீயா போகலாம், பல பேர் இங்க இருக்கவே மாட்டாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. இப்பயாச்சும் அது சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படியான அறிகுறி ஏதாச்சும் தெரியுதா? இந்த உயர்நீதிமன்ற கோர்ட் உத்தரவு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லானது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் போன்ற போஸ்டிங் 2500க்கும் மேற்பட்ட போஸ்டிங்களுக்கு இவர்கள் தேர்வு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தேர்வே நடத்தாம தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே கேண்டிடேட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணதுக்கான ஆதாரமும் கிடைச்சிருக்குது. அதுல 150 பேருக்கு மேல இவங்க 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் பெற்றதுக்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்குது. இது ஒரு செக்டார் மட்டும்தான், இதில் மட்டும் ஊழல் நடக்கல. இன்னும் பல்வேறு துறைகள்ல, அதாவது அவருடைய துறைக்குள்ளேயே துணை துறைகளா பல முறைகேடுகள் நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இது பெரிய ஒரு ஸ்கேமுங்க. தயவு செஞ்சு, அதாவது நாங்க கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், மலை உச்சி, அதாவது ஒரு ஐஸ் மலையுடைய ஒரு நுனி தான் நாங்கள் காமிச்சிருக்கிறோம், உள்ள பெரிய மலையே இருக்குது, ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இடி ஒரு லெட்டரா அனுப்பிச்சிட்டே இருக்குது. லெட்டர்னா வெறும் லெட்டர் மட்டும் அனுப்பலைங்க, பக்கம் பக்கமா 200 பக்கம் 300 பக்கம் சொல்லி டாக்குமெண்ட் அனுப்பிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசுக்கு, டிஜிபி. அதாவது நாங்கள் தகவல் மட்டும் சொல்லலை, கூடவே ஆதாரத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கிறோம், போடுங்கப்பா. நீங்கள் எஃப்ஐஆர் போடல அப்படின்னா உண்மையிலே இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் நீங்களும் துணை போறீங்க அப்படின்ற அர்த்தம். பாருங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி செகண்ட் லெட்டர்லாம் சொல்றாங்க. அசையிலேயே அப்பையும் அசையலை, அது வாட்டுக்கு அப்படி அப்படி அப்படியே போயிட்டு இருக்குது, ட்ராக் பண்ணுறாங்க. அவங்க கணக்கு என்னன்னா அக்டோபர் வந்துருச்சு, இப்போ எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்னா டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல சம்பவம் நடந்து முடிஞ்சிடும் ஈடி உள்ள வந்து. அப்போ இழுன்னு சொல்லி இழுக்கிறாங்க. அக்டோபர் போகுது, நவம்பர் போகுது, டிசம்பர் போகுது, ஜனவரி போகுது, எஃப்ஐஆர் உள்ள மாட்டேங்குது. இந்த கட்டத்தில் நம்முடைய நண்பர்கள் இந்த நேரத்தில் கேட்கலாம், நீங்களும் ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க பல மாதமாக. இந்த சொல்லுவதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் ஒருத்தர் சொல்லுவார்ல, எனக்கு ரொம்ப நாள் ஆசை மேடம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நம்பாளுங்களுக்கும் இந்த ஈடி ஒரு 5 வருஷமாக பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறானே தவிர பாம்பை எடுத்து வெளியே விட மாட்டேங்கிறான். ஐயா, இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சுப்பா. ஏடா கந்து வெட்டி கோவிந்தா, நான் என்னமோ ஒன்று பெரிய ரவுடின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி வடிவேல் டயலாக் பேசுவார்ல, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு நம்ம ஆளுகளுக்கு ஈடி மேலே அப்படின்ட்டு. ஆனாலும் அவங்க முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக அவங்களுடைய பெஸ்ட்டை அவங்க ட்ரை பண்ணி ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கணக்கு என்ன, இதை இழுப்போம் என்ன, ஒரு ஏப்ரல் வரைக்கும் தானே, இந்த வாக்குப்பதிவு வரைக்கும். ஏன்னா நேரு வெளியிருக்க வேண்டிய முக்கியமான தேவை இருக்குது, 40 தொகுதிக்கு மேலே அவர் தான் பொறுப்பு, முக்கியமான ஆள் திருச்சியில், அந்த ஒட்டுமொத்த மண்டலத்திலையும். அப்படின் போது அவர் இல்லாமல் எப்படா எலெக்ஷனை சந்திக்கிறது, அவருக்கு அவங்க கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுனால அவங்க இழுத்துட்டு வந்தாங்க. நடுவில் டிஜிபி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமலாம் போனதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு போயிட்டு உயர்நீதிமன்ற கதவு தட்டப்படுகிறது. இடி சார்பிலையும் தட்டப்படுது, அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் சார்பிலையும் போய் தட்டப்படுது, அவர் வழக்கறிஞராகவும் இருக்கார். அப்போ அங்கே போயிட்டு நடக்குதுங்க விவாதம். நேற்று அந்த இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தான் கடைசியாக எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம இந்த இடத்துல கேள்விப்படுறோம். ரைட்டு, இப்போ அடுத்த கேள்வி வரலாம், உயர்நீதிமன்றம் உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிருச்சு, சொல்லிட்டா நம்ம ஆளுங்க போட்டுருவாங்களா? சொன்ன உடனே இப்போ நேற்று சொல்லிட்டாங்க, இந்நேரம் போட்டுக்கணுமே, போட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ எப்போ போடுவாங்க, இது எப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும், இடியால் எப்போ உள்ளே வர முடியும்?
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வேலையை வெளியே இருந்து வேலை பார்ப்பாரா, இல்லை திகாரில் போய் ரெஸ்ட் எடுப்பாரா KN நேரு? அவர் மட்டும்தான் ரெஸ்ட் எடுப்பாரா, இல்லை அவரோட சேர்ந்து இன்னும் சில முக்கியமான தலைகள்லாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடக்குமா? இப்படி பல கேள்விகள்லாம் உங்ககிட்ட இருக்குது இல்லையா? இதுக்கான சாத்தியக்கூறுகளை பற்றி திமுக இதுக்கு பிளான் பி என்ன வச்சிருப்பாங்க, இதை லூப் ஹோல்ஸ் என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ நான் முதல்ல சொன்னேன், இன்பதுரை அவர்களுடைய தரப்பும் ஈடியோடைய தரப்பும் வந்து என்னென்னலாம் எடுத்து வாதங்களை வச்சாங்க நீதிமன்றத்தில் அப்படின்ட்டு. பதிலுக்கு நம்ம தரப்பு, நம்ம அரசாங்க தரப்பு வச்சாங்க பாருங்க ஒரு வாதம். மெலாட், நாங்கள் வந்து எந்த காலத்திலுமே வந்து தவறு செய்தவர்கள் தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களா நாங்கள். இதை நாங்கள் உடனடியாக எங்களுடைய தலைமைக்கு, எங்களுடைய முதலமைச்சருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போன இந்த கவனத்துக்கு எப்போ எங்களுக்கு அக்டோபரில் லெட்டர் வந்தப்பயே அவர் பார்த்துட்டு இசிட் இந்த மாதிரி தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட வேண்டும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், என்னுடைய இரும்பு கரம் சும்மா இருக்காது, அதனால் இதை நீங்கள் வந்து ஒரு முன்கூட்டி விசாரணைன்னு சொல்லி விசாரணை பண்ண ஆரம்பிங்க. ஆமாம், பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிங்க, எஃப்ஐஆர்லாம் போட வேண்டாம், அப்படியே விசாரணை அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் எத்தனை நாள் வரைக்கும் பண்ண முடியுமா? 180 நாள் வரைக்கும் அது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதான், எஃப்ஐஆர் போடாமலேயே. அது அவங்க வந்து நேற்று கோர்ட்டில் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் வந்து இதை ஏமாற்றணும், மூடி மறைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லைங்க, யாரையும் காப்பாற்றணுன்றது எங்கள் நோக்கம் இல்லைங்க. 180 நாள் வரைக்கும் நாங்கள் முதல்ல எஃப்ஐஆர் போடாமையே அப்படியே இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அப்படின்னு சொல்லி வரும்போது மயிலாட் பித்தலாட்டம் பண்ணுறாங்க. மயிலாட், இதை நம்பாதீங்க, இவன் பொய் சொல்கிறாரு பெரிய, இது ரொம்ப ஆபத்தான மிருகம் அப்படிங்கிற மாதிரி இந்த தரப்பு குறுக்க போது சொல்கிறாங்க. இவங்க 180 நாள் உட்காந்தாங்கன்னா எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிற அளவுக்கு வேலை செய்வாங்க. எங்களால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு நபர் கிடையாது, அதிகாரிகள், அதே போல் வந்து அமைச்சருடைய உறவினர்கள், நண்பர்கள், கட்சியை சார்ந்த சில பிரமுகர்கள், அமைச்சருடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி இது பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. அப்படின்னும் போது எந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து இவங்களே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் விசாரித்து 180 நாளில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க அப்படின்றத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பதிலுக்கு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. நீதிபதி அப்படியே எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்குறாரு. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, 5 வருஷத்தில் இவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்குது அப்படின்னா கூட அதுவே பெரியது தான். ஆனால் இது நடந்தது வெறும் 2024 டு 2025 இந்த ஆண்டில், இந்த நிதியாண்டுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது தாங்க மேட்ரு. தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே, தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே யார் யாருக்கெல்லாம் ஜாப் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டு அவங்களுக்கெல்லாம் லெட்டர் போயிருக்குது அப்படிங்கிற மாதிரியான டாக்குமெண்ட்லாம் கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி உட்காந்த இடத்துலேருந்து அப்போ மாங்குன்னு உட்காந்து அந்த தேர்வுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவன், படித்தவன், நைட்டு பகலாக தூக்கம் இல்லாமல் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணாமல் படித்தவன், பல கனவுகளோட வந்தவன், அவனுடைய வழியை கனெக்ட் பண்ணி பாருங்க. எத்தனை ஆயிரம் பேர், 2500 போஸ்ட்னும் போது எத்தனை ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க. அப்போ அவங்களாம் ஜோக்கரு. உட்காந்த இடத்துலேருந்து 25 லட்சம் 35 லட்சம் ஒரு போஸ்டிங்க்கு வாங்கிக்கிட்டு இவங்க போட்டிருக்காங்க. அதில் 150 பேருக்கு இவங்க பண்ண டிரான்சாக்ஷன்லாம் எங்ககிட்ட கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அயன் படத்தில் வர மாதிரி அந்த பணத்தை எப்படி இவங்க லாண்ட்ரிங் பண்ணாங்க, அந்த 10 ரூபா நோட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த அவாலா மூலமாக மாரிதாஸ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தார். அந்த அவாலா மூலமாக எப்படி போயிட்டு அப்படி கருப்பாக போயிட்டு வெள்ளையாக வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு மொத்தமும் கிடச்சிருக்குதுங்க அப்படின்ற விஷயங்கள். இதையெல்லாம் கேட்ட நீதிபதி வச்சு செஞ்சு விட்டாருங்க. 2 நீதிபதிகள், அதுவும் ஒருத்தர் கிடையாது, 2 பேர். என்ன சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து 6 மாதம் அதாவது 180 நாட்களுக்கு முதல்ல ப்ரைமரி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க அப்படிங்கிற கதையெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஒரு மெகா ஊழல், ஒரு மோசமான ஒரு ஊழல்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்திருக்குது. அவ்வளோ ஆதாரங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. வெறும் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட், அதாவது தகவல் மட்டும் அவங்க கொடுத்துருந்தா நீங்கள் சொல்கிறத லாஜிக் இருக்குது, நாங்கள் விசாரித்து அதுக்கப்புறம் அறிக்கை சமர்ப்பிக்கிறோன்ட்டு எவிடன்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னும் போது எதுக்கு அந்த 180 நாள் டைமு? அப்போ அந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? அதனால் அதையெல்லாம் நம்ப முடியாது. அண்ட் இதை வந்து இப்படி மூடி மறைக்கிறதோ அல்லது வந்து இது மாதிரி இதை இழுத்தடிப்பது என்பது ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்காரு. மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையும் அதில் கூட சேர்ந்து, இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான, இந்த மாதிரி மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவ்வளோ கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்கிற சம்பவத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறது சரி கிடையாது. அதனால் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும்
அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து வழக்கை முடிச்சு வச்சிட்டாரு உயர்நீதிமன்ற நீதிபதிகள். வருத்தமா இருக்குதுன்ற வார்த்தையை பதிவு பண்ணதோட மட்டும் நீதிபதிகள் நிக்கல. நீங்க பண்ணிட்டு இருக்கிற உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது கடும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குதோ என்கிற கடும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதுன்ற வார்த்தையை அந்த இடத்துல பதிவு பண்றாரு. ரைட்டு. இப்போ நம்ம முதல்ல பேசின அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். என்னது? உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு. இப்போ எஃப்ஐஆர் உடனே போட்டுருவாங்களா அப்படின்னா, நாம் விசாரித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னைக்குங்க இவங்க நீதிமன்ற உத்தரவை உடனடியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க? திருப்பரங்குன்ற விஷயத்திலே நம்ம பார்க்கலையா? உயர்நீதிமன்றத்துக்கே மல்லு கட்டி சண்டை போட்டு மொத்தத்தில் என்ன இழுத்தடிக்கணும். 2 மாதம் 3 மாதம் அந்த தீபம் ஏற்றாமல் இழுத்துட்டு அப்புறம் போய் மன்னிப்பு கூட கேட்டுக்க. ஆனால் அதுக்கு நடுவில் என்ன ஆட்டம் போடணுமோ அதை ஆடிடணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. அங்கே அந்த கோர்ட்டுக்கு போகிறேன், அந்த அப்பீல் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன்ட்டு அந்த மாதிரி இப்போ உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்குனாலும் கூட உடனடியாக இவங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் போயிட்டு கோர்ட்டு கதவை தட்ட வேண்டியது தான். மறுபடியும் போயிட்டு மல்லு கட்ட வேண்டியது தான். அங்கே பாருங்க உத்தரவு வந்துருச்சு, ஆனாலும் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. பதிலுக்கு அவங்களும் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டே ஆர்டர் கொடுங்க, எஃப்ஐஆர் இப்போதைக்கு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டே ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ரெண்டாவது விஷயம். அங்கே மண்டை மேலே கொட்டி அனுப்பிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் இந்த டிலேயிங் ப்ராசஸ், அந்த டிலேயிங் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு வேணும். ஏன்னா 40 தொகுதி அவர் தானே வெளியே இருந்து பார்க்கணும். அப்போ இன்னும் ஒரு 30 நாள், நான் 35 நாள் தாண்டிட்டா போதுமே, இந்த கணக்கு தானே. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது எப்போ விழும் அப்படிங்கிறது. ஆனால் எஃப்ஐஆர் விழுந்தால் த நெக்ஸ்ட் டே கூட இடி உள்ளே வருங்கிறாங்க. படப்படப்படப்படன்னு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கைதுகள் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது உறுதியாக சொல்ல முடியாது, பட் இதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கோர்ட் உத்தரவு கொடுத்துருச்சு இல்லை, எஃப்ஐஆர் போடணும், அதுதான் நியாயம், அதுதான் சட்டப்படி சரின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லிட்டாங்கல்ல, இந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே கூட இடியால் உள்ளே வர முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஆதாரங்கள் அத்தனை இருக்கிறதுனால அவங்க உள்ளே வந்துட்டு இந்த தீர்ப்பையே அவங்க மேற்கோள் காட்ட முடியும். ஏன்னா இவங்க பதிவு செய்யலை அப்படின்னாலும் கோர்ட்டு பதிவு செய்ய சொல்லிருச்சு அப்படின்னும் போதே அது அவங்க உள்ளே வரதுக்கான ஒரு கேட்வே ஓப்பன் ஆன மாதிரியும் இதை ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா? அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது? உண்மையிலேயே திமுக எவ்வளோ ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி ஒவ்வொரு கேஸு அவங்க மேலே வர ஸ்கேம் ஒன்று எப்படி தள்ளிட்டு போய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி முடிப்பாங்களா, அல்லது மார்ச் முழுக்க திமுகவுக்கு திருவிழாவா அப்படிங்கிறது எல்லாமே மேக்சிமம் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.